கேரளாவில் கனமழை மற்றும் நிலச்சரிவு அபாயம் குறித்து ஒரு வாரம் முன்பே எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார். வயநாடு விவகாரத்தை அரசியலாக்க விரும்பவில்லை என்றும் அமித்ஷா கூறினார். 23 जुलाई को केरल सरकार को अर्ली वार्निंग भारत सरकार की ओर से दी गई थी. அமித்ஷாவுக்கு பதிலளித்துள்ள கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மத்திய அரசு ஆரஞ்சு எச்சரிக்கை மட்டுமே விடுத்ததாக தெரிவித்தார். വസ്തുതകളെല്ലാം എല്ലാവർക്കും അറിയാവുന്നതാണല്ലോ, നിങ്ങൾക്ക് പ്രത്യേകിച്ചും. നിങ്ങളുടെ കയ്യിൽ തന്നെ അതിൻ്റെ റെക്കോർഡുകൾ ഉണ്ടാവുമല്ലോ, അതെടുത്ത് പരിശോധിച്ചാൽ മനസ്സിലാക്കാൻ പറ്റുമല്ലോ. ദുരന്തമുണ്ടായ പ്രദേശങ്ങളിൽ ഓറഞ്ച് അലർട്ടാണ് ആ ഘട്ടത്തിൽ നിലനിന്നിരുന്നത്. மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி இந்திய ராணுவம் மீட்பு பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டினார். மீட்பு பணிகள் மற்றும் இயற்கை பேரிடர் தடுப்பு விவகாரங்களில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். கேரளாவில் நிலச்சரிவால் ஏராளமானோர் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவித்த 5 கோடி ரூபாய் நிதியை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் அளிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வாவேலு திருவனந்தபுரம் சென்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் நிதிக்கான காசோலையை அளித்தார். இதேபோல் கேரள முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு நடிகர் விக்ரம் 20 லட்சம் ரூபாய் அளித்துள்ளார். வயநாட்டில் நேரிட்ட பேரிடர் மிகுந்த வலியை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவு சம்பவம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 222ஆக அதிகரித்திருக்கிறது. ஒருபுறம் மழையிலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஆம்புலன்ஸ்களில் எடுத்துச் சென்ற உடல்களுக்கு பந்தலூர் மக்கள் சாலையில் நின்று மலர் தூவி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 222ஆக அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஆம்புலன்ஸ்கள் மூலம் அந்த உடல்கள் எடுத்துச் செல்லப்பட்ட சாலையில் மலர் தூவி மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். வயநாட்டிலிருந்து மலைப்பாதை வழியாக 45 கிலோமீட்டர் தூரத்திற்கு எடுத்துச் செல்லப்படக்கூடிய ஒரு சூழலில் சாலையில் நின்று ஆம்புலன்ஸ்கள் செல்லக்கூடிய அந்த பாதையில் நின்று மக்கள் கண்ணீர் மல்க மலர் தூவி அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. உடல்கள் நாடுகாணி வழியாக வயநாட்டிற்கு ஆம்புலன்ஸ்கள் மூலம் எடுத்துச் செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. ஒருபுறம் நிலச்சரிவின் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை என்பது 222ஆக அதிகரித்திருக்கிறது. இதுவரை சந்திக்காத ஒரு பேரழிவை கேரள மாநிலம் சந்தித்திருக்கிறது. தொடர்ந்து மீட்பு படையினர், இராணுவத்தினர் உள்ளிட்டோர் மீட்பு பணிகளில் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். ஒருவரும் மழை பெய்து வந்தாலும் அதனையும் பொருட்படுத்தாமல் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மோப்பநாய்களின் உதவியுடன் உடல்களை தேடக்கூடிய பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 222ஆக அந்த பலி எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. ஆம்புலன்ஸ்களில் உடல்கள் எடுத்துச் செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. தொடர்ந்து உறவினர்கள் கதறி அழக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம் மனதை உருக்குலைக்க வைக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். வயநாட்டிலிருந்து மலைப்பாதை வழியாக வெள்ளத்தில் 40 உடல்கள் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. மலப்புரம் போத்துக்கல் முண்டேரி சாழியாறில் கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் தமிழ்நாடு வழியாக கொண்டு செல்லப்படுவதாக கூறப்படுகிறது. நாடுகாணி வழியாக வயநாட்டிற்கு ஆம்புலன்ஸ்கள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்ட உடல்களுக்கு பந்தலூர் பகுதியில் மக்கள் சாலை ஓரமாக நின்று மலர்களை தூவி
கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயாசாமி இணைகிறார். ஐயாசாமி, தகவல்களை பகிர்ந்துக்கலாம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 222ஆக அதிகரித்திருக்கிறது. சாலையில் உடல்கள் ஆம்புலன்ஸ் வழியாக எடுத்து செல்லப்பட்ட நிலையில் மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயாசாமி. ஐயாசாமி, தகவல்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள சூரல்மலை முண்டகை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை 220க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு மேப்பாடியில் உள்ள அரசு மருத்துவமனையில் கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்பொழுது அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட உடல்கள் சமுதாய கூடத்தில் வைக்கப்பட்டு உறவினர்களிடம் அடையாளம் காணப்பட்ட பின்பு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நேற்றிலிருந்தே இந்த மீட்கப்பட்ட உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று தற்பொழுது மதியம் முதல் இந்த பகுதியில் மிதமான மழை பெய்தது. தற்போது இந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த கனமழையிலும் உறவினர்கள் தங்களுக்கான உடலை பெற காத்திருந்து இந்த கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் கண்ணீருடன் உடலை பெற்றுச் செல்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நம் கண்கள் கணக்கிறது. தொடர்ந்து உடல்கள் அடுத்தடுத்து எடுத்து வரப்படும் உடல்கள் இந்த பகுதியில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் உறவினர்களிடம் வழங்கப்பட்டு வருகிறது. கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான உறவினர்கள் அவர்களின் உடலை பெற்று வருகின்றனர். ஆம்புலன்ஸ்கள் மூலமாக உடல்கள் எடுத்து செல்லப்பட்ட நிலையில் கண்ணீர் மல்க மக்கள் ஒருபுறம் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பல்வேறு தரப்பிலிருந்தும் கேரளாவுக்கான உதவிகள் அப்படிங்கிறதும் ஒரு புறம் வழங்கப்படுறதை பார்க்குறோம். தொடர்ந்து மழை பெய்யுது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. மீட்பு பணிகள் எந்த அளவில் இருக்கு? இது மழையின் காரணமாக அதில் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? ஐயாசாமி. ஸ்ரீராம், நிச்சயமாக, அதாவது இந்த காலை முதலே 2 நாட்களாக இந்த மீட்பு பணிகள் என்பது தொய்வில்லாமல் நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக சற்று இந்த மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டாலும் இடைவிடாது குழுவாக இருக்கும் இராணுவத்தினரும் சரி மீட்பு படையினரும் சரி பணிகளை துரிதமாக செய்து வருகின்றனர். அதாவது ஒரு பகுதியில் ஒரு குழு தற்போது அந்த தற்காலிக பாலம் அமைக்கப்படும் பகுதியிலிருந்து மறுகரைக்கு சென்றுள்ள இராணுவத்தினர் பல பகுதிகளில் தன்னார்வலர்கள் உதவியுடனும் அதேபோல் மாநில பேரிடர் மீட்பு குழுவினரும் ஒவ்வொரு பகுதிகளாக குழுவாக இணைந்து இந்த உடல்களை மீட்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல் அந்த கிராம பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஜெய் ஸ்ரீராம். விவரங்களை கொடுத்ததற்கு நன்றி ஐயாசாமி.